ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் ஹவர்ஸ். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட் அண்ட் சிஓஏ அக்கௌண்டன்சி மற்றும் டிஎன்பிசி ஆன்லைன் வகுப்பில் இணைஞ்சு படிக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் என்ன கோர்ஸ்க்காக கேட்குறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க, சரிங்களா? ஸோ தாராளமாக நீங்களும் இணைச்சு படிக்கலாம். அந்த இப்போ வரக்கூடிய நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இது வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் ஜியோ வந்ததுக்கப்புறம் தான், சரிங்களா, இறுதி ஆகும், சரிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதே தான் வரும், இப்படி தான் ஆகும் அப்படின்ற எந்த விதமான விஷயத்தையும் நீங்கள் காதில் போட்டுக்க வேண்டாம். இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் கண்டுக்க வேண்டாம். நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டே வாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைவேட் கேண்டிடேட் முறையை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிந்துரைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ரைவேட் கேண்டிடேட் மூலிமா இதனால் வரைக்கும் இத்தனை வருஷ காலமாக எவ்வளோ மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் போகிறதுக்கான போதிய வசதிகள் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க இந்த ப்ரைவேட் கேண்டிடேட் மூலிமா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைவேட் கேண்டிடேட் முறையை ரத்து செஞ்சுட்டா பல மாணவர்கள் வந்து படிக்க முடியாத நிலைமை தான் ஏற்படும். ஓகே, ஸோ அப்படி படிக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் மாணவர்கள் நிறைய சோர்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷனை எடுத்துக்கிறாங்க. ஸோ வடவர் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க படித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறாங்க, இல்லை நிறைய வந்து ஆன்லைன் முறையில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க. எப்படி வேணாலும் படிக்கிறாங்க. இந்த ஆன்லைன் முறையில் படிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏன் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கம்பல்சரி கட்டாயமாக வந்து இன்ஸ்டியூட் தான் படிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாய முறையை கொண்டு வரது ஸ்டூடெண்ட்ஸோட அந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டதை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பில் இப்போ அதை தான் வந்து பெரிய கேள்வியாக போயிட்டுருக்கு. ப்ரைவேட் கேண்டிடேட்டாக எடுக்க போகிறாங்களா, அது வந்து இன்னும் முடிவாகலை. ஜீவோ வந்ததுக்கப்புறம் தான் முடிவாகும், சரிங்களா? அதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இறுதியானது, அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் அது எதுவுமே தெரியல, அதனால் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இப்போ இது எடுத்தாங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாணவர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட் இருந்தனாலேயே வந்து நம்ம வெளியில் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அருகில் வந்து இந்த இன்ஸ்டியூட்டே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை. ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் ஷார்ட் ஹேண்ட் கிளாஸு சரியான வகுப்பு இல்லாமல் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதை இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய மாணவர்களோட அந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ அதோடு கூட இப்போ ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் டேரக்ட் சீனியர்லாம் அளவு இல்லை, அந்த மாதிரி விஷயங்களும் உள்ளே கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டே இருந்தால் ஸ்டெனோ டைப்பிஸ்டோட அதோட எலிஜிபிலிட்டி என்னன்னா டைப் ரைட்டிங் போத் கம்பல்சரி. ஷார்ட் ஹேண்ட் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு ஷார்ட் ஹேண்ட் போத் கம்பல்சரி. எத்தனை வருஷம் வந்து ஒரு மாணவர் வந்து படிச்சுட்டு இருக்க முடியும்? டைரக்ட் சீனியர் வந்து நான் டைம் இருக்குது, போதிய நேரம் இருக்குது, என்னால் வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிற திறமை இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க பாட்டு பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் முடிவாகலை, சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டால் எத்தனை வருட காலங்கள் ஒரு மாணவர் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்டாக படிக்கணும்? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குரூப் 4 ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதில் கட் ஆஃப் எங்கேயோ இருக்குது. போத் ஹையர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் போத் ஹையர் கேட்டகரிக்கு. ஸோ அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கட் ஆஃப் பார்த்துருப்பீங்க. ஸோ கம்பல்சரி டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடித்தாலும் டிஎன்பிசி வந்து ஒரு 2 வருட காலம் படித்தா மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4ல் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உள்ளே இப்போ கொண்டு வரனால மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் இந்த விஷயத்தை குறித்து ரொம்ப பயந்துட்டு தான் இருக்காங்க, என்ன கொண்டு வர போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லா அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை அடிப்படையாக வச்சு வரக்கூடியது தான். அது எந்த சங்கங்களாகட்டும் எதுவாகட்டும், முக்கியமாக நமக்கு முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்களுடைய மனப்பான்மை, அவங்களுடைய சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த வகையில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த டெக்னிக்கல் கோர்ஸ், இந்த தொழில்நுட்ப கல்வி சார்ந்த படிப்புகளில் வந்து மாணவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி மாணவர்கள் ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க. என்ன கொண்டு வர போகிறாங்க, எந்த மாதிரி இருக்க போது, ப்ரைவேட் இருக்குமா, டைரக்ட் சீனியர் அலோவ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டினோட தான் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க, சரிங்களா? அது இப்போ முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி பழைய மெத்தட் என்ன இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம், சரிங்களா? எந்த இதுவும் மாறி இது வந்துடும், இப்படி தான் வரப்போகுது அப்படின்ட்டு வந்து எதுவும் கன்ஃபர்மேஷன் தெரியாத பட்சத்தில் அதுக்கேற்ற நீங்கள் பிளான் போட வேண்டாம். ஸோ அது வந்து ஜியோ அஃபிஷியலாக வெப்சைட்டில் ஜியோ வந்துருச்சு, அதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய ஸ்டடி பிளானை போட்டுக்கலாம், சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எதுவும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? நன்றி.